என் கரங்களை விடு. என்ன இது? இது எவ்வாறு சாத்தியமானது? என்னால் என்னையே கட்டுப்படுத்த ஏன் இயலவில்லை? இது என்னது? அட என்ன ஆயிற்று? ஏன் புலம்புகிறாய்? இப்பொழுதுதானே நீ என்னை பார்த்து ஏதோ சொன்னாய். என்னை மேலே அழைத்து சென்று பூமியில் தூக்கி வீச போகிறாய் என்று கூறினாயே. நான் பூமிக்குள் புதைந்து விடுவேனா? இப்பொழுது அதை சொல்லுங்களேன். இப்பொழுது யார் கீழே போகிறார்கள், யார் மேலே போகிறார்கள் சொல்லுங்கள். கிருஷ்ணா, 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 கண்ணா, என் கிருஷ்ணன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லையே. அனைத்தும் தலைகீழாக நடக்கிறது. இவனை மேலே அழைத்துச் சென்றேன், ஆனால் இப்பொழுது நானே கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். பாலகனே, என்னை விட்டுவிடு. என்னால் உன்னை வெல்ல முடியாது. நான் தவறு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. மன்னித்து விடு கிருஷ்ணா. நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அதை நீதான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுது மன்னிப்பில்லை, தண்டனை தான் கிடைக்கும். என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு. கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? என் மகனே, எங்கே இருக்கிறாய் கிருஷ்ணா? எங்கே இருக்கிறாய் நீ? கிருஷ்ணா. எங்கே இருக்கிறாய்? நாராயணா, இம்முறை திரணவர்தனின் வதத்திற்கு பின்னால் என்ன கருத்து உள்ளது? திரணவர்தன், அதாவது அளவற்ற சக்திக்கு சுவாமி என்று கூறலாம். இவனுடைய சக்தி சுழல் காற்றாக மாறி எதை வேண்டுமென்றாலும் அழிக்க இயலும். இவன் அழிவு மூலமாக உலகிற்கு பாடம் கிடைக்கும். அதாவது உங்களது சக்தியில் உங்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் அது நிச்சயம் அழிவுக்கு காரணமாக அமையும். அதனால் அதை கட்டுக்குள் வைப்பது மிக மிக அவசியமாகும். கம்சன் இதே ஆற்றலை பாவங்களுக்கும் அழிவுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார். அதோடு இந்த பாவம், அதற்கான அழிவு நிச்சயம் வந்து சேரும். திரணவர்தன் ஓர் பாடமாக அமைவான். பாவத்திற்கு துணை நின்றால் எதையும் மேலே கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த பாவமானது எவ்வளவு உயரத்திற்கு பறந்தாலும் அது சத்தியம் என்னும் பூமியில் வந்து விழுந்தே ஆக வேண்டும். தர்மத்தின் பாரம் அதை பூமியில் கொண்டு வந்து போட்டுவிடும் தேவி. ஆதலால் ஒருவரிடம் நிறைய ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கலாம். அதை சரியாக பயன்படுத்தினார் அவனை அது உயரத்திற்கு கொண்டு சென்று நிறுத்திவிடும். இல்லை என்றால் அவனும் திரணவர்தனைப் போல பூமியில் மண்ணோடு மண்ணாகி விடுவான். நன்றாக சொன்னீர்கள். ஆனால் நாராயணா, இது உலகத்திற்கான பாடமாகும். ஆனால் உங்களது கிருஷ்ண அவதாரம் என்ன? இதையெல்லாம் அம்மா பார்த்து விட்டார்கள் என்றால் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணா, கிருஷ்ணா, மகனே, எங்கே இருக்கிறாய்? இது என் கண்ணனின் புல்லாங்குழலின் இசையாகும். கண்ணா, கிருஷ்ணா,
கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறாயா? அந்த துஷ்டன் உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. நான் நன்றாக இருக்கிறேன் தாயே. இதெல்லாம் என்ன லீலை கிருஷ்ணா? புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே எங்க போனாய்? அதோடு புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டே இங்கேயும் வந்து விட்டாய். சரி, நீ எங்கு சென்றிருந்தாய்? நாங்கள் அனைவரும் உனக்காக கவலை அடைந்தோம். ராதா சரியாகத்தான் சொல்கிறாள் தாயே. நான் எனது புல்லாங்குழல் இசையில் மயங்கி விட்டேன். அப்பொழுது இந்த அரக்கனிடம் நான் சிக்கிக் கொண்டேன். நீ எவ்வாறு தப்பித்து வந்தாய்? இந்த அரக்கன் உன்னை எதுவும் செய்யவில்லையா? சகோதரா, எனக்கு என் தாயின் குரல் மற்றும் உங்கள் குரல் எல்லாம் கேட்டது. என்னை அழைத்தீர்களே, உடனே நான் முடிவெடுத்தேன். உடனே நானும் கடவுளை ஆராதனை செய்தேன். கண்ணா, நீ என்னுடன் வா. நீங்களும் தான். ஆனால் எங்கே? இன்று நீங்கள் இருவரும் அந்த ரகசியத்தை கூறிதான் ஆக வேண்டும். இந்த கிருஷ்ணன் யார் என்று நீங்கள் கூறிதான் ஆக வேண்டும். இங்கிருக்கும் அனைத்தார் ஏன் இவனை பின்தொடர்கிறார்கள்? ஆனால் ஒன்று, நீங்கள் இருவரும் ஏதோ ஒரு செய்தியை என்னிடம் மறைக்கிறீர்கள். வாருங்கள், நீயும் வா. இப்படியாகிவிட்டதே, என்னால் இவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா! யார் இந்த கிருஷ்ணன்? ஒரு சின்னஞ்சிறு பாலகன். அந்த மகா சக்திசாலி திருணவர்த்தனையும் அழித்து விட்டான். மன்னிக்கவும் மகாராஜா, நான் சொல்லுவதை கேளுங்கள். நீங்கள் கிருஷ்ணனின் பகையை மறந்துவிட்டு கடவுளை வணங்கி வழிபடுங்கள். அதோடு உங்கள் சகோதரியிடம் போய் மன்னிப்பு கேட்டு விடுதலை செய்யுங்கள். அப்போதுதான் இவனிடத்தில் இருந்து தப்பிக்க முடியும். சேவகா, உன் தகுதியை மறந்து விடாதே. யாருக்கு அறிவுரை கூறுகின்றாய் என்று பார். நான் கம்சன், மகா பலசாலி கம்சன். இல்லை என்றால் கிருஷ்ணனுக்கு பதிலாக உன்னை வதம் செய்வேன். மன்னிக்கவும் மகாராஜா, ஆனால் என்னுடைய அறிவுரைகள், அதுவும் என் சமர்ப்பணம்தான். நீங்கள் எங்கள் மகாராஜா. அதோடு என் சகோதரியும் கோகுலத்தில் தான் வசிக்கிறாள். அவள்தான் சொன்னாள், அவன் ஒரு அதிசய பாலகனாம். அவன் சக்தியை பற்றி நீங்களும் அறிவீர்கள். அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக அரக்கர்களை வதம் செய்திருக்கிறான். உடனே செல். உன் தங்கை வீட்டிற்கு சென்று அங்கிருந்து கோகுலத்தில் உள்ள கிருஷ்ணன் பற்றிய தகவலை கொடுத்து கொண்டே இரு. உத்தரவு மகாராஜா. கூறு கண்ணா, யார் நீ? நான் அவனேதான் தாயே, உங்களுடைய குறும்புக்கார மகன். நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணன் யார்? இவன் பிறந்ததிலிருந்தே நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைதான் என் வாழ்க்கை. அதோடு எங்களின் ஆசைகளும் உன்னிடம்தான் உள்ளது. கிருஷ்ணன், யசோதா, அவன் தான் கூறுகிறானே, அவன் நம்முடைய குழந்தை. போய், இருவரும் உண்மையை மறைக்கிறீர்கள். இந்த ஒரு சாதாரண பாலகன் இவ்வளவு அதிசயங்களை எப்படி புரிகிறான்? பார் கிருஷ்ணா, இன்று நீ உன்னை பற்றி உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். உண்மையை நீ சொல்லவில்லை என்றால் வெண்ணெய் கிடைக்காது, உணவும் கிடைக்காது, பாலும் கிடைக்காது. யோசித்துக்கொள். ஆனால் வா. ஏன் யசோதா இவ்வாறு செய்கிறாய்? என்ன செய்கிறாய் யசோதா? அமைதியாக இருங்கள், ஒரு நிலைப்பாடோடு இருங்கள். இவனுக்கு மட்டுமல்ல, எனக்கு உண்மை தெரியும் வரையில் உங்களுக்கும் இங்கே எதுவும் கிடையாது. ஆமாம், நீங்களும் இங்கே உட்காருங்கள். யசோதா, ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள்? நீயும் தான் பலராமா, உன் குறும்புத்தனத்தை இங்கே காட்டாதே.
இன்று கிருஷ்ணரை பற்றிய உண்மை தெரியாத வரையில் யாருக்கும் எதுவும் கிடைக்காது. இங்கேயே அமர்ந்திருங்கள். யசோதா, பிடிவாதத்தை விட்டுவிடு. இதோ பார், இரவு நேரம் நெருங்கிவிட்டது. இப்போதாவது ஒன்றும் கிடையாது. நான் கோபத்தில் இருக்கிறேன். இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். என்னிடம் கூறுங்கள். ஒரு சிறிய பாலகனால் எப்படி இவ்வளவு செய்ய முடிகிறது? என்னிடம் நீங்கள் கூறாத வரையில் நான் எங்கும் செல்ல மாட்டேன். உங்களையும் செல்ல விட மாட்டேன். யசோதா, நீ இவனுடைய தாய். நான் அவனது தாய். எனக்கு உரிமை உண்டு. தெரிந்து கொள்ளும் அதிகாரம் எனக்கு உண்டு. உண்மையை என் கண்ணால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவரையில் எதுவும் செய்ய மாட்டேன். சாப்பாடு கொடுக்காததால் அங்கே பாருங்கள், கண்ணன் மண்ணை சாப்பிடுகிறான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ என்ன செய்கிறாய்? விடு, மண்ணை எடுக்காதே. கிருஷ்ணா, ஏன் இவ்வாறு செய்தாய்? ஒன்றுமே செய்யவில்லையே. மண்ணை ஊன்றிவிட்டு எதையும் செய்யவில்லை என்கிறாயே? இல்லை தாயே. நான் என் கண்ணால் பார்த்தேனே, நீ அங்கு மண்ணை சாப்பிட்டாய். சரி, இப்பொழுது தெரிந்துவிடும். வாயை திற. இல்லை தாயே, வேண்டாம். நான் மண்ணை சாப்பிடவில்லை. சாப்பிடவில்லையா? அப்பொழுது நிரூபித்து காட்டு. காட்டு. திறந்து காட்டு கிருஷ்ணா. अच्युतं केशवं
ஸ்ரீ நாராயணா, ஸ்ரீ நாராயணா. யசோதா அம்மா உங்கள் சத்தியத்தை பார்க்க விரும்பினாள். ஆனால் நீங்களோ எதையும் சொல்லாமல் அவளுக்கு சிருஷ்டியின் பரம சத்தியத்தையே காட்டிவிட்டீர்கள். அம்மாவின் கட்டளை என்று வந்துவிட்டார். அதன் பிறகு கிருஷ்ணன் அதை மறுக்க முடியுமா? ஆனால் இந்த லீலையால் இந்த உலகம் ஒன்றை அறிந்து கொள்ளும். சிருஷ்டியின் ஒவ்வொரு தத்துவங்களும் உங்களில் ஐக்கியமாகி உள்ளது, உங்களோடு சம்பந்தப்பட்டது. சிருஷ்டியின் எல்லா இடங்களும் உங்களுள் ஐக்கியமாகி உள்ளது, உங்களுக்குள்ளேயேதான் இருக்கிறது. ஆனால் மாயை ஒரு பிரம்மையாகும். அனைவரையும் இயற்கையின் உண்மையான ரூபத்திலிருந்து விடுவித்து விடுகிறது. இந்த மாயைதான் ஓர் பிரம்மையை உருவாக்கி சத்தியத்திலிருந்து விலக்கி வைக்கிறது, ஞானத்தை அஞ்ஞானமாக மாற்றிவிடுகிறது. அதாவது இந்த லீலையால் இந்த உலகத்திற்கு இதைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? இந்த உலகத்தில் நெருக்கமான உறவாக இருந்தாலும் சில நேரங்களில் மாயையின் வலையில் சிக்கி விடுகிறார்கள். ஆம் தேவி. காரணம் சத்தியத்தின் சூரியன் மோகம் மற்றும் மாயை முழுமையாக விலகினால்தான் பின்பு பிரகாசமான ஒளியை தரும். மாயையை விட்டு விலகி இருந்தால்தான் ஈஸ்வரனை புரிந்து கொள்ள இயலும், சத்தியத்தையும் அடைய முடியும். ஆனால் நாராயணா, இவர்கள் உங்கள் அம்மாதானே? இவர்களுக்கு என்ன மாயை? தேவி, இவர்கள் மாயையில் அல்ல, மோகத்தில் சிக்கியுள்ளார்கள். தன் குழந்தையின் தாய்ப்பாசம் மோகத்தின் வலையில் இருக்கிறார்கள். என்ன இது ஈஸ்வரா? எனக்கு இவன் வாயில் என்னவெல்லாமோ தெரிகிறதே. அவ்வாறு என்ன ஆயிற்று யசோதா? கிருஷ்ணன் வாயை திறந்தவுடன் நீ கோகுலத்தையே பார்த்தது போல் பிரமித்து நிற்கிறாயே. அது கோகுலம் அல்ல, நான் பிரபஞ்சத்தையே பார்த்தேன். எப்பொழுது ஒரு பக்தன் தன்னுடைய கடவுளை வேண்டுகிறானோ, அவர்களை பூஜித்து அர்ச்சனை செய்கிறானோ, அப்பொழுது முழு சிரத்தையோடு மற்றும் நம்பிக்கையோடு அவரை ஆராதிக்கின்றான். ஒருவேளை பக்தனின் மனதில் பக்திக்கு பதிலாக பயம் மற்றும் வியாபாரம் குடிகொண்டு விட்டால் அது பூஜை என்று ஆகிவிடாது. காரணம், கடவுள் உணர்வு பசிக்காகத்தான் அலைவார், மோகத்திற்கு அல்ல. அதனால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கடவுளை வேண்டுகிறீர்களோ அப்பொழுது பேராசையோடு கும்பிட வேண்டாம், அன்பு பக்தியோடு கும்பிடுங்கள். இந்த அன்பின் மார்க்கம்தான் உங்களுக்கு உண்மையில் ஆனந்தத்தின் வைகுண்டத்தையே கொடுக்கும்.